கோவிந்தா கோவிந்தா. இப்போ நம்ம கயாவில் இருக்கக்கூடிய விஷ்ணு பாதம் பகவானை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இப்போ நாம் வந்த இடத்துல பல்குனி நதியை பார்க்க வந்தோம். பல்குனி நதி தீர்த்தத்தை நீராடிட்டு பகவானை தரிசனம் பண்ண போகிறோம். இந்த பல்குனி நதியானது சாப விமோசனத்தினால இன்னைக்கு இருபுறமும் கரை புரண்டோடும் இந்த ஆறு நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வறண்டு கிடக்கும். இது என்னன்னு கேட்டினா, இந்த விஷ்ணு பாதத்துடைய சாப விமோசனால் பெற்ற இந்த நதி அது. இந்த நதியின் சிறப்பே இதுதான். இன்று இருபுறமும் கரை புரண்டோடும் இந்த நதி நாளைக்கு வறண்டு போய் நிற்கும். இதனுடைய சிறப்பு அம்சமே இதுதான். இந்த புனித நதியில் நாமளும் நீராடுவோம். இந்த ஊருக்கு விசேஷம்னா, முன்னோர்கள் சத்து போனாரு அவங்களாக்க மோக்ஷ பற்றி கயால பிண்டம் தர்ப்பணம் பண்ணணும். ஏங்க மோக்ஷ இருக்காரு? இந்த ஊரில் ஒரு அசுரன் முதல்ல இருக்கிறாங்களா, அந்த அசுரன் பேர் தான் கயாசுரன். இந்த ஊருக்கு முதல் பேர் மகத தேசம், கஞ்சனாபுரி. அந்த அசுரன்னா கும்பகரன் மாதிரி 5 கோசம் வைரம், 100 வருஷம் ஒரே கால் மேலே அந்த அசுரன் தவா பண்ணாரு. தவா பண்ணிக்கு அப்புறம் அந்த அசுரனுக்கு வர கிடச்சிதா. அந்த அசுரன் வரல என்ன கேட்டாரு, நான் கண்ணில் யாருக்கே பார்க்குவோம், அந்த ஆள் சத்து போனோம், சத்து போயிடுவானே, அவருடைய ஆத்மாவுக்கு நேரே ஒரு ஸ்வர்க்கத்தில் ஒரு இடம் வேணும். இந்த மாதிரி 100 வருஷம் தவா பண்ணிக்கு அப்புறம் அந்த அசுரனுக்கு வர கிடச்சிதானே ஒரு பிரச்சனையே ஆகிப்போச்சு. ஏன்னா நம்ம எல்லாக்க பிறந்த நாளுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தலைமையில் வயசு குறிச்சி பிரம்மா நம்ம எல்லாக்க பிறந்து கொடுத்துக்கிறாங்களா. அந்த அசுரன் பார்த்துருக்கிறாருன்னா அந்த காலில் யாருக்கு 100 வருஷம் 90 வருஷம் சின்ன பெருசு யாரோ அந்த அசுரனுக்கு கண்ணுக்கு நேர கடத்துக்கிறாங்களான்னா எல்லாரும் சத்த போயிருக்கிறாரு. அதே விதிக்கு மாறி ஆகிப்போச்சு. அதனால் பிரம்மா விஷ்ணு மகேஷ் 36 கோடி தேவதாக்கள் எல்லாரும் ஒன்றா இங்கே வந்து அந்த அசுரனுக்கு இங்கே சாந்தி பண்ணியிருக்காரு. சாந்தி பண்ணி காலத்தில் முதல் வரைக்கும் மாற்றி அவருக்கு திருப்பி ஒருவர் கொடுத்துட்டு போனார். நீ முன்னாடி கண்ணில் பார்த்துட்டு ஸ்வர்க்கத்தில் அனுப்பிட்டே இருக்கீங்களா, நாளைக்கு எல்லாரும் சத்த போயிடுவானா, திருப்பி நீங்கள் யாருக்கு அனுப்பிக்க முடியும்? இனிமேல் நீங்கள் கீழே இருக்கணும். யாருக்கு வம்சத்தில் குடும்பத்தில் யாரோ சத்து போயிடுவானா, அவங்க தான் முன்னோர்களுக்கு நம்பி இங்கே வருவார். வந்துட்டு உங்கள் மேலே உட்காரட்டை யாரோ கயால பித்ரு பூஜை பண்ணுவாங்களான்னா அவங்களாக்க மூதாதைகளுக்கு நீங்கள் ஸ்வர்க்கத்தில் போகிறதுக்கு ஒரு வழி கொடுக்கணும். நாங்களாக இருக்கிறோம், சத்து போவோம், பிறந்துவோம், சத்து போவோம். 7 ஜென்மம்க்கு உள்ளே 84 லட்சம் யோனி, குருவி கிளி பசுமாடி கொசு நாக சர்ப்பு மரம் இந்த மாதிரி சத்த போய் ஆத்மாவோ சுற்றி இருக்கிறாங்களா. நாங்கள் வீட்டில் உட்காரட்டு எவ்வளோ வருஷம் தேவசம் பண்ணுவோம், பூர்த்தி ஆகாது. ஹிந்து சாஸ்திர பிரகார் இப்போ பண்ணாங்க, அடுத்து வந்து பண்ணாங்க. கயா பிண்டம் அவசியம் பண்ணி ஆகணும். அதுக்கு அப்புறம் இந்த ஊரில் சீதை தசரத் சக்கரவர்த்திக்கு பிண்டம் பண்ணாரு. அந்த காலில் இருந்து இங்கே பெண்களுக்கு அதிகாரம். மீதி ஊர் காசி ராமேஸ்வரம் பத்ரி இங்கேயோ போவீங்களா, லேடிஸ் பிண்டம் போட முடியாது. கயா ஒரு இடம் தான். ஆம்பளை மாதிரி பெண்கள் சுபந்தி வீடோ யாரோ தனியாக வந்தேன்னா கயாவில் மட்டும் லேடிஸ் பிண்டம் போட்டு முடியும். இப்படி வனவாஸ் முடிச்ச காலத்தில் ராமர் சீதா எல்லாரும் இந்த ஊருக்கு வந்திருக்காங்களா. இந்த ஊரில் யார் இருக்கான்னா 6 பேர். பல்குனி நதி, அந்த பல்குனி ஆறுக்கு அந்த பக்கம் கரையில் சீதா பிராட்டிக்கு உட்காரட்டை ராம் சொல்லிட்டு போயிருக்காரு. நான் பிண்டம் பொருள் எல்லாம் வாங்கி போகிறோம். வந்தக்கு அப்புறம் கோயிலுக்கு போய் அப்பாவுக்கு தர்ப்பணம் பிண்டம் முடிச்சுட்டு அப்புறம் அயோத்திக்கு போவோம். ஏன்னா அயோத்திக்கு போகிறோன்னா அங்கே இருந்து திருப்பி இங்கே வர முடியாது சொல்ல முடியாது. கொஞ்சம் வரைக்கும் சீத்தை இங்கே உட்காருக்கலாம். நான் போய்
பிண்டம் பொருள் எல்லாம் தெளிவார். அப்போது கடை விதி கிடையாது. கிராமத்தில் போய் பொருள் வாங்கினோம். பொருளே வாங்கினா மத்தியானம் ஆகி போயிருக்காரு. ராம் வரவே இல்லை. மத்தியானம்க்கு மேலே தசரத சக்கரவர்த்தி கேட்குறாங்களா, நான் பசிக்கிறேன், எங்களுக்கு ஒரு பிண்டம் வேணும், நான் பசிக்கிறேன், எங்களுக்கு ஒரு பிண்டம் வேணும். இந்த சவுண்ட் சீதா பிராட்டி காதில் இப்படியோ கிடச்சிதா? சீத்தை உடனே சொன்னாரே, ஆமாம்மாம்மா, அதனால் தான் நாங்களாம் இங்கே வந்தோம். உங்கள் மகன் பொருள் வாங்கி போயிருக்காங்களா, வராங்களாண்ணா? உடனே நாங்களாம் பிண்டம் கொடுக்குறேன், கொஞ்சம் இருக்கலாம். தசரத சக்கரவர்த்தி சொன்னா, இல்லை இல்லை, எங்கள் டைம் முடிச்சு போச்சு, இனிமேல் நான் பெண்களுக்கு அதிகாரமே கொடுத்துக்கிறேன், நீங்களே நம்மளுக்கு ஒரு பிண்டம் சீக்கிரம் கொடுத்துக்கலாம். சீத்தை சொன்னா, நான் இப்படி பிண்டம் கொடுக்க முடியும்? எங்கள் புருஷன் நீரோடு இருக்காரு, இந்த கர்மம் நான் பண்ண மாட்டேன் மாமா, பண்ண மாட்டேன் சொல்லினா தசரத் மகாராஜா கோபம் வந்து என்ன சொன்னார், நீ பிண்டம் கொடுக்கலைன்னா நான் உங்களுக்கு சாப்பம் தருவேன். சீதாவை கோப்பமே மாமா, ஒரு செவந்தை 14 வருஷம் வனவாஸ் போய் சொல்லிட்டீங்களா, திருப்பி உங்கள் நல்லா பற்றி சௌரி பற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்துக்கிறோம், மறுபடியும் சொல்லியிருக்கிறீங்களா சாப்பம் கொடுப்போம், இது என்ன அர்த்தம்? தசரத் மகாராஜா பொறுமையாக சொன்னார், சீதை எங்களுக்கு தெரியும் ராம்னா மரியாதா புருஷோத்தமம், எங்களுக்கு அவசியமே பிண்டம் கொடுப்பாரு, ஆனால் அந்த டைம் வரைக்கும் நான் இங்கே இருக்க மாட்டேன், நீ பிண்டம் கொடுப்பீங்களான்னா எங்களுக்கு மோட்ச வழிக்க போக முடியும், நீ பிண்டம் கொடுக்கலைன்னா நான் உடனே நரக்கத்தில் போக போகிறோம், அதனால் உங்கள்கிட்ட மறுபடி பிரார்த்தனா பண்ணிக்கிறேன், ஹே சீதை ஒரு பிண்டம் தரலாமா? அப்போது சீதா பிராட்டி 5 பேர் சாட்சி வச்சு தசரத் மகாராஜாக்கு மணல் பிண்டம் பண்ணார். ராமர் கேட்க காலத்தில் அந்த சாட்சிகள் போய் சொன்னார், அதனால் அவங்களாக 4 பேருக்கு சீத்தை இங்கே சாப்பம் கொடுத்துருக்காரு, அந்த ஐயருக்கு சாப்பம் கொடுத்துருக்காரு. உங்கள் பரம்பரை வரைக்கும் யாருக்கு திருப்தியே வராது, கடைசி வரைக்கும் அப்படியே சற்று போவீங்களா? பீகாரி ஐயர் சொல்லுவார், மாடுக்கு சாப்பம் கொடுத்துருக்காரு, உங்கள் முக்கம்க்கு யாருமே பூஜையே பண்ண மாட்டார், அன்றைக்கி 2 மாடுக்கு பின்னாடி பூஜை எல்லாம் ஆகி போயிருக்கிறாரு. இந்த ஊரார் பேர் பல்குனி நதி, சாப்பம் உங்கள் தண்ணியை போயிடுவா, நீ குப்தத்தை இருப்பீங்களா? மழை பெஞ்சு தண்ணி வரும், தாங்காது, இன்றைக்கி பார்க்குவீங்களா புல்லா போதா, மறுநாள் பாதி ஆகி போயிடுவார், முந்தா நாள் காணாது. துளசிக்கு சாப்பம் எவ்வளோ பவித்திரம் இருக்கீங்களா, அதே மாதிரி அசிங்கம் இடத்துல உங்களுக்கு பிறந்தணும். அப்போ 2 குப்பை மேலே காவாக்கு அக்கம் பக்கம் கலீச்ச இடத்துல துளசி செடி ரெடி ஆகி போயிடுவார். ஆலமரம் 300 சட்டம் சொன்னார், சீதா பிராட்டி அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போனார், நீ எப்போவுமே பச்சை கலர் இருப்பீங்களா, அதுக்கு பேர் அக்ஷய் மரம். அந்த இடத்துல பித்ரு கர்மம் முடிச்சுக்க அப்புறம் அந்த மரம்க்கு மதிப்பாக கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லாம் கேட்போம், நீங்களாம் வாயில் விட்டுட்டு போனோம், ஒரு காய், ஒரு பழமோ, ஒரு இலை, ஊருக்கு போய் கடைசி வரைக்கும் சாப்பிடக்கூடாது, இங்கேருந்து எல்லோரும் அங்கே வரணும், உட்காரணும், 32 பின்ன உருட்டுக்கணும், அப்பா தாத்தா முத்தாத்தா, அம்மா பாட்டி முப்பாட்டி, அம்மாக்கு அப்பா அம்மாக்கு தாத்தா, அம்மாக்கு அம்மா அம்மாக்கு பாட்டி, யாரோக்கு தாய் மாமா மாமி, அம்மாக்கு அக்கா தங்கச்சி அவரோட வீட்டுக்கார், மாமனார் மாமியார், யாரோக்கு கணவர், பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சித்தி, அத்தை புருஷன், சின்ன வயசில் பெரிய வயசில் யாரோக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சத் பண்ணார், வம்சம்க்கு உள்ளே பரம்பராக்கு உள்ளே யாரோ உடனே பிறந்த உடனே சத் பண்ணார், பல் பசங்களா அவங்களாக்கு ஆத்மாவோ எப்போவுமே சுற்றி இருக்கிறாங்க, அவங்களுக்கு நஞ்சு பிண்டம் கொடுக்கணும். கர்வே இறந்து போகிறாங்களா 2 மாதம் 3 மாதம், அவங்களுக்கு அதே மாதிரி சுற்றுவாங்களா, அவங்களுக்கு பிண்டம் கொடுக்கணும். வீட்டில் மாடு சட்டாரு அவன் நம்பிக்கை ஒரு பிண்டம் கொடுக்கணும். இந்த பிரகார் समस्त पितृगल के पिंडम तर्पणम पूजा मूर्ति के अपुरम எல்லாருக்கே தானம் பொருள் வரும். வேஷ்டி துண்டு பித்தல் தட்டு சும்பு டம்ளர் பகவத்கீதை கையில் எடுத்துகிட்டு முன்னோர்களுக்கு நினச்சி பிராமணருக்கு அன்னதானம்க்கு 100 ரூபாய் வச்சு பன்னி சாஸ்திரி கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணி பிண்டம் எடுத்துகிட்டு பிரவாகம் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்து இந்த கர்மம் பொருள் எல்லாம் கவர்மெண்ட் எல்லாம் சேர்த்து 700 ஆகும். யார் யார் பண்ணுவீங்களா வாங்க பேர் சொல்லுங்க, நான் ரெடி பண்ணுவேன்.
गणपते नमो नमः यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदा सिंधु कावेरी जले अस्मिन् समवेत पुण्यरेकाक्ष साभ्यंतर शुचि नमो शुचिः सूद कई मेले कुंच कुंच तन्नी उट्टी उट्टी स्वामी पादम ஒத்த பிண்ட அங்கே போட்டணும் போட்டுட்டு அப்புறம் இந்த கையில் மோதிரம் இருக்காங்களா அந்த மோதிரம் அங்கே ஆலமரம் இருக்காங்களா ஆலமரம் தான் சீதா சாட்சி மரம் அங்கே கை மோதிரம் பண்ணி போட்டணும் போட்டுட்டு வாழைப்பழம் போங்க அப்படியே போங்க